குழந்தை தான் குறுக்க வந்துருச்சு. நான் எதுக்கு வேணும்னு உங்க மேல மோத போறேன்? என்ன கொலை பண்ணதா? தம்பி, நீங்க யாரு? நீங்க எப்படி இவளோட? என் பேரு செழியன். என்ன நீ குளிர் ஜுரம் போயிடுச்சா? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? என் புருஷன் என் குழந்தையோட சந்தோஷமா வாழணும். என் குழந்தைக்கு அப்பா வேணும். அதனாலதான் கேக்குற சுப்பிரமணி, சத்தியம் செஞ்சு கொடு. இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, எண்ணி பாத்துங்க. இந்த மாசம் வட்டி எடுத்துக்கலையா? ராஜாவுக்காக இந்த மாசம் வட்டியை தள்ளுபடி பண்ணிட்டேன். மேடம், இது காவியா ட்ரேடர்ஸ்க்கு நம்ம கூட்ஸ் அனுப்புறதோட ரிப்போர்ட். இது வந்து சரவணா ட்ரேடர்ஸ்க்கு நம்ம இந்த மாதம் கூட்ஸ் அனுப்புறதோட ரிப்போர்ட். பட் அவங்க இன்னும் பேமெண்ட்னு கொடுக்கல. மற்றபடி ரமணி ட்ரேடர்ஸ், சங்கரன் ட்ரேடர்ஸ், முரளி ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் மேடம். ஏன்னா இவங்களாம் ஏற்கனவே கொஞ்சம் பேமெண்ட் பேலன்ஸ். குட் மார்னிங் மேடம். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தீங்க. நான் 4 நாளே ரெடி பண்ணிட்டேன். இங்க பாருங்க இளவரசி, உங்ககிட்ட நான் கடுமையா நடந்துக்கிட்டேன். நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணும்போதே கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களை கண்டிக்காம விட்டுருந்தா மற்ற ஸ்டாஃப்ஸ்க்கு முன்னுதாரணமா போயிடும், வேலையில சின்சியரிட்டி இல்லாம போயிடும். அதனாலதான் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். பரவாயில்ல மேம், ஏன் தப்பு தானே. நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். நீங்க பணம் கொடுத்துட்டதுனால ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சிருந்தேன். அதை கெடுக்கிற மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேலாவது ஒர்க்கில் சின்சியராகவும் டெடிகேட்டடாகவும் இருங்க. இப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேடம், என்ன இன்ஸ்பெக்டர், என்ன ப்ராப்ளம்? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒரு சின்ன என்கொயரி. என்ன மேடம், அன்னைக்கு ஆட்டோ ஆக்சிடென்ட் நடந்ததுல, அப்ப இந்த ஆள் அங்க பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு மேடம். இருங்க மேடம், அதை என்கொயரி பண்ண தான் வந்திருக்கோம். என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? மேடம், மவுண்ட் ரோட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்த வெளிநாட்டு பயணிகிட்ட இவன் தகராறு பண்ணிட்டு இருந்திருக்கான். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இவனை விசாரிச்சு பார்த்தப்போ இவன் ஒரு பெரிய பொறுக்கின்னு தெரிய வந்தது. மேடம், 4 நாளைக்கு முன்னாடி கூட உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஆட்டோல வரும்போது பிளான் போட்டு 2 லட்சம் ரூபாய் சுட்டிருக்கான். சார், சார் அந்த ஸ்டாஃப் நான் தான் சார். எப்படியாவது என் பணத்தை கொஞ்சம் மீட்டு கொடுங்க சார். இவன் கிட்ட பணம் எதுவும் இல்லையாமா? இங்கதான் ஆபீஸ்ல யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கானா? அதான் விசாரணை கூட்டு வந்திருக்கோம். டேய், யார் அவன் கூட்டாளி? சொல்றா. சார், சொல்றேன். இப்படி எல்லாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். 2 அடியை போட்டு கேளுங்க. டேய், சொல்றா. சொல்றா. சார், சொல்லப்படியே சொல்லு. சொல்றா. சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். வீணா அடிக்காதீங்க சார். சார், சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். அடிக்காதீங்க. சார், இவர்தான் சார். சார், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க மேடம். நம்புங்க மேடம். டேய், சார், 2 லட்சம் ரூபாய் பணத்தை இவர்கிட்ட சார் கொடுத்தேன். டேய், நீ எதுவும் போய் சொல்லு சார். சொல்றதுல உண்மைதானே? சார், உண்மையை சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். நடந்ததை சொல்றேன் சார். போலீஸ்ல மாட்டிக்கிட்டா பழி இவர் மேல போட சொன்னதே இந்த மேடம் தான் சார். இவ போய் சொல்ற மேடம். சார், இல்ல சார், இவ போய் சொல்ற சார். நம்பாதீங்க சார், நல்லா விசாரிங்க சார். உண்மையதான் சார் சொல்றேன். இந்த மாதிரி சார் 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு போலீஸ்ல மாட்டிக்கிட்டா இவர் மேல பழிய போட சொன்னாங்க சார். இல்ல மேடம், இவ யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். இவ கார்த்திகோட ஆள் மேடம். பாத்தீங்களா மேடம், எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்க பாத்தீங்களா? மேடம், இல்ல மேடம், என்ன நம்புங்க மேடம். மேடம், ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இவங்களை தூக்கி உள்ள போட்டுறேன். இளவரசி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை பாக்குறதே ரொம்ப பாவம். இன்ஸ்பெக்டர், இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். மேடம்,
அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இளவரசி தான் பணத்தை கட்டிட்டாங்க இல்லையா? இப்போ போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணா நம்ம 4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் மேடம். வெளியே தெரிஞ்சா நம்ம கம்பெனியோட குட்வில் தான் மேடம் பாதிக்கப்படும். அதனால அரெஸ்ட்லாம் வேண்டாம் மேடம். ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க. கார்த்திக் சொல்றதா கரெக்ட். இந்த பிரச்சனையை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். கம்ப்ளைண்ட் எதுவும் வேணாம், நீங்க கூட்டிட்டு போங்க. டேய் போடா போ. மேடம், உன்னை மன்னிச்சு மறுபடியும் வேலையில சேர்த்து தப்பு பண்ணிருந்தேன். மேடம் இல்ல கார்த்திக், இனிமே அது நடக்காது. கூட்டிட்டு போய் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் முடிச்சு செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க. மேடம், மேல இங்க கூட்டம் போட்டுக்கிட்டே எல்லாரும் வேலையை போய் பாருங்க. அப்புறம் இது உசுர் போய் உசுர் வந்தது. அந்த போலீஸ்கார அந்த டிரைவரை கூட்டிட்டு வந்த உடனே எங்க அவன் என்ன மாட்டி விட்டுருவான்னு நினைச்சு மிரண்டுட்டேன். பரவாயில்ல, அந்த 10 வருஷ பழக்கத்தை காப்பாத்திட்டான். அப்படியே பிளேட் உன் பக்கம் திருப்பி என்ன காப்பாத்திட்டான். நான் சேஃப். நான் சொல்லல, பாம்பு முன்னாடி மாட்டிக்கிட்ட தவளை மாதிரி தவிச்சு போவேன்னு. அது இதுதான். ஆமா, 4 நாள்ல படத்தை எப்படி ரெடி பண்ண? உனக்கு என்ன, கல்யாணம் புருஷன் எல்லாம் தனியா வேற இருக்க, நீ பொம்பளை வேற, பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சிருப்ப. ஆனா மேடம் உன்னை இப்படி பொசுக்குன்னு வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல இளவரசி. காலம் ஃபுல்லா உன்னை கண்ணு முன்னாடியே வச்சு டார்ச்சர் பண்ணலாம்னு நினைச்சேன். என் பேட் லக். பரவாயில்ல, பாத்துக்கலாம். பட்டம் எங்க பிறந்தா என்ன, நூல் என் கையில தானே இருக்கு. மாமா, என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களா? என்ன மாமா? நீங்க என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னதும் எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல, செஞ்சுட்டு இருந்த வேலையில அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம் பேசணும்? எல்லாம் நம்ம கல்யாண விஷயம் தான். அதுதான் நம்ம திட்டப்படி எல்லாம் சரியா நடக்க போதே மாமா. இளவரசியும் வந்து சேர போறாங்க, அப்புறம் என்ன? இல்ல கை, எனக்கு என்னமோ இந்த கல்யாண டிராமாவை நிறுத்திடலான்னு தோணுது. என்ன மாமா இது? எதுக்கு திடீர்னு கல்யாண டிராமாவை நிறுத்த சொல்றீங்க? இளவரசியும் நீங்களும் ஒண்ணு சேர வேண்டாமா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாண டிராமாவுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அது நடந்து முடியறதுக்குள்ள என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? இந்த கல்யாண டிராமாவால என் நண்பன் கணேசன் என்னை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு போயிட்டான். என் உயிருக்கும் மேலான என் அப்பாவும் என் முகத்திலேயே முடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. இவங்க மனசையெல்லாம் கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு டிராமா தேவையா? மாமா, இப்போ உங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இளவரசி வந்ததும் உங்களை பாராட்ட தான் போறாங்க. அதுக்குள்ள எதுக்கு மாமா நீங்க உங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க? இல்ல கயல், இந்த கல்யாண டிராமாவால எனக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கும் தேவையில்லாம கெட்ட பேரு. இன்னைக்கு வியாபாரத்துக்கு போன இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? பாப்பா சுப்பிரமணிய, சரக்கெல்லாம் இருக்கப்பா. என்னென்ன கம்மியா தானே இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டுறேனே. அப்படிங்கிற வேற ஆளுங்கள்ட்ட வாங்கினா அதுக்கு இது பெரிய இதுக்கு அது பெரியன்னு ஏதோ கொடுக்குறாங்க. உங்ககிட்ட வாங்கி என்ன பிரச்சனை? எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறியா? என்னாச்சு இப்படி சொல்லிட்டீங்க? அவங்கெல்லாம் பெரிய பெரிய வியாபாரம் பண்றவங்க, நான் ஏதோ சின்னதா வீட்லயே தயாரிச்சு கொண்டு வரேன். இதுல இலவசமா எப்படி கொடுக்க முடியும் அண்ணாச்சி? என்ன சுப்பிரமணிய, உங்க அண்ணி அவங்க தங்கச்சி கையிலேயே உனக்கு இலவசமா கொடுக்கும்போது நீ ஏதாவது தரலாம்ல? என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்ன சுப்பிரமணிய, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. உன் அண்ணிய கரெக்ட் பண்ணது இல்லாம உன் அண்ணிய வச்சு அவங்க தங்கச்சியே கரெக்ட் பண்ணிட்ட. ஒரே கல்ல 2 மாங்காய்.
உடம்பெல்லாம் மச்சமியா உனக்கு. நாச்சி, வார்த்தைகள் சரியா வரட்டும். ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? நீ பண்றதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல, நான் பேசுறதுதான் உனக்கு தப்பா தெரியுதா? இளவரசி கழுத்துல தாலியை கட்டிட்டு அவளை வாழா வெட்டியா அனுப்பிச்சிட்டு உன் அண்ணி கூட குடும்பம் நடத்துற. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தானே அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ற. எடுறா கைய. நான் பேசுனதுக்கு என் மேல கை வைக்கிற. என் கடைக்கு வர்ற ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இதுதான் பேசுறாங்க. எல்லாரும் மேலேயும் கை வச்சிருவியா? யோ, உம்மாரி ஆளுகிட்ட எனக்கு வியாபாரம் வச்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, எடுத்துக்கிட்டு போயா. வந்துட்டான் பெருசா. டேய், இதெல்லாம் எடுத்து வைடா. எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த கல்யாண டிராமா தானே. நீ ஏதோ எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க வச்ச. இதனால அன்னைக்கு தானே கெட்ட பேரு. இந்த கல்யாண டிராமா வேண்டாம் கையல், விட்டுரு. என்னமாமா சொல்றீங்க? யாரும் என்னவோ சொன்னாங்கன்றதுக்காக இளவரசி வாழ்க்கையை அம்போன்னு விட்டுற முடியுமா? எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுமாமா. அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு காரியம் தான் முக்கியம். இல்ல கையல், எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாண டிராமால சம்மதம் இல்ல. ஏதோ நீ இளவரசி வந்துருவான்ற நம்பிக்கை கொடுத்ததுனாலதான் அரமனசோட நான் சம்மதிச்சேன். எப்ப அப்பாவுக்கும் கணேஷ்க்கும் இதுல விருப்பம் இல்லையோ, மத்தவங்களும் தப்பு தப்பா பேசுறாங்களோ, அதுக்கப்புறம் இந்த டிராமா வேண்டவே வேண்டாம். எல்லாத்தையும் நிறுத்துரு. அவசரப்படாதீங்க மாமா. நாம ஒரு காரியத்தை செய்யும் போது 4 பேர் நல்ல விதமாவும் சொல்லுவாங்க, கெட்ட விதமாவும் சொல்லுவாங்க. நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுறணும். அப்பதான் நம்ம நினைச்ச காரியத்தை நல்லபடியா நடத்த முடியும். இளவரசியும் நீங்களும் ஒண்ணு சேரணும் மாமா. அதனாலதான். வேண்டாம் கையில், இந்த ஒரு காரணத்தை சொல்லி சொல்லித்தான் என்னை இது வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். இல்ல மாமா, வேண்டாம். வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இளவரசியை நானும் சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா சேர்ந்து வாழ்ந்துட்டு போறோம். இல்ல காலம் பூரா ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியா தான் இருக்கணும்னு தலையில எழுதிருந்தா அப்படியே வாழ்ந்துட்டு போறோம். எதுக்காக இந்த ரிஸ்க்? தேவையில்லாத அசிங்கம், அவமானம்லாம் இல்ல மாமா. அது வேண்டாம் சொல்றேன்ல. நம்ம கல்யாண டிராமாவை மூட்டை கட்டி வச்சுட்டு உன் கல்யாண வேலையை மட்டும் பாரு. நம்ம கல்யாண ஏற்பாடு வெறும் டிராமா தான். இளவரசியை வர வைக்கிறதுக்காக நாம போட்ட திட்டங்கிறத உங்க அம்மா கிட்டயும் அண்ணி கிட்டயும் சொல்லிடு. இல்ல நானே போய் உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். வேண்டாம் மாமா, நானே சொல்லிடுறேன். ஏன் நான் சொன்னா என்ன? இல்ல, இப்படி ஒரு டிராமாக்கு ஐடியா கொடுத்தது நான் தானே, அதனால நானே போய் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்ல, அம்மா கிட்ட இந்த விஷயத்தை கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லணும். அதனாலதான். சரி, பக்குவமா சொல்றேன்னு சொல்லி லேட் பண்ணிடாத. நீ உண்மையை எடுத்து சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற ரமேஷை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழற வழியை பாரு. புரிஞ்சுதா? அப்புறம்க்கா, நான் வெறும் விருந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் வரல, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்ப்பா? அதான் சொன்னேக்கா, புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு. ஆமா, நீ ஏதோ ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லிட்டு இருந்த. அது கூட உன் பொண்ணு பேர்ல ஆரம்பிக்கிறதா சொன்னல? அதேதான்க்கா, வர வெள்ளிக்கிழமைக்கு கம்பெனி இனாகுரேஷன். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். அதுக்கு என்னப்பா, கண்டிப்பா வரும். சரியான், நீ மறக்காம வந்துடணும். சரிங்க, வந்துடுறேன். இத பாரு, வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்க கூடாது. என் பொண்ணு உயிரை காப்பாத்தி பெரிய உதவி பண்ணிருக்க, கண்டிப்பா வந்துடணும். என்னப்பா சொல்ற? செழிய உன் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தானா? என்னக்கா நடந்ததெல்லாம் செழிய உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லையப்பா, என்ன நடந்துச்சு? அக்கா, 4 ரவுடி பசங்க நம்ம மீனாவை கலாட்டா பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல செழியன் தான் மீனாவை காப்பாத்தி நம்ம வீட்டுல கொண்டு சேர்த்தது. அதுக்கப்புறம் தான் தெரியும் செழியன் நம்ம சொந்தம்னு. பாத்தீங்களா, சொந்த வந்தான்னு தெரியாமலே காப்பாத்தி கொண்டே செழியன் விட்டுருக்கான். அதுதான் தெய்வ சங்கல்பம்னு சொல்றது. கரெக்டா சொன்ன புவனா. புவனா, நீ கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா நான் வராமையா, அக்கா கூட வந்துடுறேன். அப்புறம் சரியா, உன் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ராசஸ்ல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ கொஞ்சம் சும்மா இரு. தம்பி, இவனுக்கு பிசினஸ்லாம் ஒண்ணு வேணாம். நீ ஆரம்பிக்க போற கம்பெனில எவ்வளவோ பேருக்கு வேலை கொடுப்ப, அதுல இவனுக்கு ஒரு வேலை போட்டு கூட. என்னக்கா நீ சொன்ன நான் செய்ய மாட்டேனா? சரியா, என்னப்பா முடிச்சிருக்க? அது வந்து டிகிரி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டியா? என்னப்பா இது, இந்த காலத்துல வசதி இல்லாதவங்க கூட எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சிட்டு இருக்காங்க. நீ இவ்வளவு வசதி இருந்தும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டே சொல்றியே. இத பாருப்பா, படிப்பு ஒண்ணுதான் அழியாத செல்வம். அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, படிப்பு தான் நம்மளை காப்பாத்தி முன்னுக்கு கொண்டு வரும். இந்த நாட்டுல படிக்காதவங்க எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க அங்கிள். அதை விட தம்பி,
என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து உன் நிழலே வச்சுக்கோப்பா. கொடுக்கலாம்க்கா. என் கம்பெனியில் பிஇ பிடெக் எம்பிஏ படித்தவங்கள தான் அப்பாயின்ட் பண்ண போகிறேன். செழியனுக்கு என்ன வேலை கொடுக்கறது? வேணும்னா செக்யூரிட்டி இன்சார்ஜ் எடுத்துகிட்டு போட்டுமே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கிள். நான் என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, வெல் அண்ட் குட். உனக்கு பிஸ்னஸில் ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். வேண்டாம் அங்கிள், நான் யாரோட உதவியும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். வெரி குட், நல்ல பாலிசி. கீப் இட் அப். சரிக்கா, நான் புறப்படுறேன். அவசியம் எல்லாரும் வந்துருங்க. தம்பி வந்துருப்பா. ஷாமலா பாப்பலாம். வரேன் நீ. வாமா. அக்கா மறக்காம வந்துடணும், புரியுதா? ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எதுக்காக அவர்கிட்ட எனக்காக வேலை கேட்டீங்க? எவ்வளவு இன்சல்ட்டிங்கா பேசிட்டு போறாரு. என்னடா இன்சல்ட்டிங்? பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொந்த காசு எல்லாத்தையும் போட்டு அதை கோட்டை விட்டுட்டு தெருவில் நிக்கிறதுக்கா? அதுக்கு அவங்கிட்ட போய் வேலை செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ல. உங்க ஐடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு தடவை இப்படி ஒரு ஐடியா தரேன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? என்னக்கா அது? நாம ஒரு கணக்கு போட்டா அவன் ஒரு கணக்கு போட்டு போறான். நம்ம கணக்குக்கு முன்னாடி அவனோட தப்பு கணக்கு வேலைக்கு ஆகாது. நாம தான் 100க்கு 100 வாங்க போறோம். பொறுத்து இருந்து பாரு. ஏங்க வீட்டுல யாருங்க? வணக்கங்க. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. போமா. உட்காருங்க. இவங்க என் அம்மா அப்பா. உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். வணக்கம். வணக்கம். பொண்ணு லட்சணமா நம்ம ரமேஷ்க்கு பொருத்தமா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஆமா, அம்மா வீட்ல இல்லீங்களா? இல்ல, வெளியே போயிருக்காங்க. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சுப்பிரமணி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாராமே. என்கிட்ட இவன் சொன்னாருங்க, முறைப்படி உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கன்னு. நான் உங்களை பார்த்துட்டேன். எங்க அப்பா அம்மா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுதான் கூப்பிட்டு வந்தேன். உங்க அம்மா வந்துட்டாங்கன்னா மேற்கொண்டு பேச வேண்டிய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடலாம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? வரேன். அம்மா அப்பா ஒரு நிமிஷம். சரிப்பா. என்ன இது? என்ன விஷயம்? என்னங்க இது? இப்படி திடீர்னு எதுவும் சொல்லாம உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சுப்பிரமணி தான் என்கிட்ட வந்து எங்க கல்யாண டிராமாலாம் முடிஞ்சிச்சு, நீங்க போய் உங்க கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. உங்ககிட்ட கூட சொன்னேன்னு சொன்னாரு. அது வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. என்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம். இப்ப நீங்க தான் என்ன குழப்பறீங்க? என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இளவரசியும் சுப்பிரமணி மாமாவும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நாங்க போட்ட டிராமால நிறைய பேரோட மனசு கஷ்டப்படுதுன்னு இந்த டிராமால ஒண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை விட்டா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால அவரை நாங்க சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். இன்னும் 1 வாரம் 10 நாள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இதுக்கிடையில நம்ம கல்யாண விஷயமா நீங்க பேச வந்தீங்கன்னா இதெல்லாம் டிராமாங்கிறது இளவரசி காதுக்கு போயிடும். அப்புறம் என் மாமாவை தேடி வரமாட்டாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சுப்பிரமணி மாமா இளவரசியோட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் என் கூட ஒத்துழைக்கணும். அந்த நல்ல எண்ணத்துல தான் நானும் இந்த டிராமாவுக்கு சம்மதிச்சேன். இப்ப சுப்பிரமணிய நேர்ல வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்க உங்க கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் எங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிடுங்க. 1 வாரம் 10 நாள் கழிச்சு மேற்கொண்டு நடக்க வேண்டியதெல்லாம் பேசிக்கலாம். சரிங்க. இன்னொரு விஷயம், எனக்கும் சுப்பிரமணி மாமாக்கும் கல்யாணங்கிற டிராமா எங்க அம்மாக்கும் அக்காவுக்கும் கூட தெரியாது. நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சரிங்க. என்னப்பா எல்லாம் பேசிட்டியா? எல்லாம் பேசிட்டேன்ப்பா. வாங்க தம்பி. வணக்கம்மா. வணக்கம். இவங்க என் அப்பா அம்மா.
வணக்கங்க. வணக்கம்மா. என்ன தம்பி திடீர்னு அப்பா அம்மாவோட வந்திருக்கீங்க? அம்மா அது ஒரு நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அதான் போயிட்டு அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப நீங்க கிளம்பியா? ஆமாம்மா, அடுத்த வாரம் நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பவே நாங்க வந்து பேசிக்கிறோம். வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க, நான் சொல்றேன், வாங்க. டேய் என்னடா? ரமேஷ் என்னடா ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்க? வாங்க, எல்லாம் போற வழியில சொல்றேன். வாங்க போமா. கயல், சுப்பிரமணிக்கு தான் உன்னை கல்யாணம் பண்றோம்னு முடிவாயிடுச்சுல்ல, அப்புறம் அதுக்கு இந்த மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மாவோட வரணும்? அது வந்துமா, சுப்பிரமணி மாமா பார்த்து அனுப்பின மாப்பிள்ள தான் இவரு. இப்போ மாமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணிருக்காருல, அதை இவர்கிட்ட சொல்லல. அவரும் இங்க வந்துட்டாரு. அதான் மாப்பிள்ளைய தனியா கூட்டிட்டு போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். அவரு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, நீ வந்துட்ட. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லல்ல? ஏமா ஏன் இப்படி கேக்குற? இல்ல அவங்கள்ட்ட என்ன பேச விடாமலே அனுப்பிட்டியே. நீ வேற பேச போய் நடந்த உண்மை எல்லாம் சொல்லி அவங்க இங்கேயே உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கா? அதான் எந்த ரசபாசமும் வேணான்னு நானே நாஸ்கா பேசி அனுப்பிட்டேன். நீ என்னடானா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருக்க. ஏதோ நீ சொல்ற, நான் நம்புறேன். எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா சரி. என்னடி இது? அந்த கார்த்திகோட அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உனக்கு வேலை போயிடக்கூடாதுன்னு தானே அவனோட விஷயத்த மேடம் கிட்ட சொல்லாம மறைச்ச. இப்போ உன் வேலையே போயிடுச்சு. அவன் முகமூடிய கிழிக்காம சும்மா விட்டுட்டு வந்திருக்கியடி. என்ன பண்ண சொல்ற நல்லி? பணத்தை திருடினவ கார்த்திகோட கூட்டாளி. போலீஸ் கிட்ட மாட்டி அவங்க 2 பேரும் வந்ததும் கார்த்திக் மாட்டிப்பான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவன் என்ன குற்றவாளியாக்கி கார்த்திக தப்பிக்க வச்சுட்டான். எனக்கு அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் உலகமே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நீ சுதாரிச்சுக்கிட்டு உண்மை என்னன்னு உன் மேடத்துக்கு புரிய வச்சிருக்கணும். அந்த கார்த்திக் யாரு, அவன் சுயரூபம் என்னன்னு அவன் தோலை உரிச்சு காட்டி இருக்கணும். அதையே நீ செய்யாம விட்ட. எப்படி நல்லி? மேடம் முன்னாடி என்னமோ என் மேல இறக்கப்படுற மாதிரி எனக்கு பறிஞ்சு பேசி நல்ல பேர் வாங்கிக்கிட்டான். நாங்க குற்றவாளியா நின்னுட்டு இருக்கும் போது அவனை பத்தி எப்படி சொல்ல முடியும்? மேடம் எப்படி நம்புவாங்க? அந்த பணத்தை திருடவ வராம இருந்திருந்தா கூட மேடம் கிட்ட கார்த்திக் பத்தி சொல்லி நம்ப வச்சிருக்கலாம். ஆனா அப்படி நடக்கலையே. என்ன பண்றது? எல்லாம் என் துரதிர்ஷ்டம். அவனுக்கு சாதகமா நடக்குது. ஏண்டி இப்படி உனக்கு சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கு? வேலையை காப்பாத்துறதுக்காக தான் அம்மாவுக்கு தெரியாம அந்த நகையை வச்சு பணத்தை புரட்டின. ராஜா ஹெல்ப்ல ஃபைனான்ஸ்ல கடன் வாங்கின. இப்ப பணமும் போச்சு, வேலையும் போச்சு. அடுத்து நீ என்ன பண்ண போற? தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. நகையை ராஜாக்கு கொடுத்திருக்கிறதா உங்க அம்மாவும் தங்கச்சி நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் 10 நாளுக்குள்ள ராஜா நகையை திருப்பி கொடுத்துடுவாருன்னு அவங்களும் நம்புறாங்க. 10 நாளைக்குள்ள நகை வரலன்னா அவங்க கேட்டா என்ன பதில் சொல்லுவ? என்ன சொல்லி சமாளிப்ப? உங்க அம்மாவை விட உன் தங்கச்சி இருக்காளே, அவ நேரா போய் ராஜா கிட்ட நகை எங்கன்னு கேட்டா நீ என்ன பண்ண போற? முதல்ல ஒரு வேலையை தேட போறேன். அப்புறம் தான் மற்ற பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும். எனக்கு வேலை போனது அம்மா கிட்ட லீலா கிட்டே சொல்லிடாதடி. என்னடி இது? நான் ஏன் சொல்ல போறேன்? நீ சொல்ல மாட்ட. இருந்தாலும் இந்த நகை பிரச்சனையில ஆன மாதிரி ஆகக்கூடாதுல்ல, அதான். சரி போலாமா? பாரு, சரி நான் கூப்பிட்றேன் வை. வா கயல். அப்புறம் கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன கல்யாண பொண்ணு மூஞ்சில கலையா காணோம்? ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? சுப்பிரமணி மாமா இந்த கல்யாண டிராமால எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. ஏன் எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருந்தது? ஜோசியெல்லாம் வந்து பொருத்தெல்லாம் பார்த்து நாளெல்லாம் குறிச்சாச்சு நீ தானே சொன்ன. இப்ப திடீர்னு சுப்பிரமணி கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான்னா ஏன்? நம்ம பிளான் ஏதாவது தெரிஞ்சு போச்சா? நம்ம பிளான்லாம் ஒன்றும் அவருக்கு தெரியாது. அப்போ முதல்ல ஒத்துக்கிட்ட சுப்பிரமணி இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் காரணம் அவரோட ஃப்ரெண்டு கணேஷ் தான். கணேஷா? யார் அந்த ஆட்டோக்காரனா? அவனுக்கு இந்த கல்யாணத்துல என்ன பிரச்சனை? அவன் சும்மாவே இளவரசிய தங்கச்சின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இளவரசி அவனை ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது கிடையாது. எனக்கும் சுப்பிரமணி மாமாக்கும் கல்யாணங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே சுப்பிரமணி மாமாவை கண்டபடி திட்டி சண்டை போட்டான். அவரும் மனசு மாறிட்டாரு. அது மட்டும் இல்ல, பெரிய மாமாவை ஜெயில பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அக்காவும் சுப்பிரமணி மாமாவும் அவரை பார்க்க போனப்போ
பெரிய மாமா இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு கண்டபடி திட்டிருக்காரு. தான் மேல அக்கறை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இந்த கல்யாண டிராமாவால தன்னை தப்பா நினைச்சுக்கிறாங்க, தான் மேல வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட வந்து சொல்றேன்னு சொன்னாரு. நான் தான் அவசரப்பட்டு அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம், பக்குவமா டைம் பார்த்து நான் அவங்க கிட்ட சொல்றேன்னு அவரை சமாளிச்சு வச்சிருக்கேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். கவலைப்படாத கயல், சுப்பிரமணிய சம்மதிக்க வைக்க இன்னொரு வழி இருக்கு. இதுக்கப்புறமா சுப்பிரமணி மாமாவை இந்த கல்யாண டிராமாக்கு ஒத்துக்க வைக்க முடியுமா? சொல்றவங்க சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவான். யார வச்சு சொல்ல சொல்ற? அதான் சொன்னேன், சுப்பிரமணி மாமாவோட ஃப்ரெண்டு கணேசனையும் அவங்க அப்பா அவங்க பெரிய மாமா அவங்க 2 பேரையும் வச்சு சொல்ல வைக்கலாம். நம்மளோட ஏற்பாடுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கிறதே இவங்க தான். இவங்கள வச்சு சுப்பிரமணி மாமாவை சம்மதிக்க வைக்க முடியுமா? ஏதேதோ சொல்லி என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக பேசுறிய கார்த்திக். நடக்காத எதையுமே இந்த கார்த்திக் சொல்லவும் மாட்டான், செய்யவும் மாட்டான் கயல். இப்போ கணேசனும் ஜெயில இருக்க சுப்பிரமணியத்தோட அப்பாவும் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு இளவரசி மேல இருக்கிற அக்கறை, அவ வாழ்க்கை வீணா போயிடக்கூடாங்கிற எண்ணம், அதானே? ஆமா, அது ஒண்ணு போதுமே. எனக்கும் உனக்கும் சுப்பிரமணியத்துக்கு மட்டும் தெரிஞ்ச டிராமாவை அவங்க கிட்டயும் சொல்லு. இளவரசி சுப்பிரமணியம் சேர்றதுக்காக தான் இந்த டிராமாவை போட்டிருக்கோன்னு சொல்லு. கண்டிப்பா அவங்க சுப்பிரமணியத்தை சம்மதிக்க வைப்பாங்க. ஆமா கார்த்திக், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன மறுபடியும் மூஞ்சி சுருங்குது? இது டிராமாங்கிற விஷயத்த முதல்லயே ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா என்ன சொல்றது? சொல்லு கார்த்திக். என்ன கையில் இது? உனக்கு மறுபடியும் எல்கேஜி ஸ்டூடெண்ட் லெவலுக்கு போய் பாடம் எடுக்க வேண்டியதா இருக்கு. சுப்பிரமணி கிட்ட சொன்ன அதே காரணம் தான், நம்ம போட்டது டிராமான்னு தெரிஞ்ச இளவரசி வரமாட்டாங்கனால தானே மறைச்சோம். அதனால நீங்களும் டிராமான்னு வெளியே சொல்லிடாதீங்கன்னு சொல்லு. அப்படியே சொல்றேன். ஆனா இப்படி சொல்றதுனால ஒரு சிக்கலும் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த கல்யாண ஏற்பாடு ஒரு டிராமாங்கிறது நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்சனால சுப்பிரமணியை எப்படியாவது கல்யாண மேடையில மடக்கி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கலாங்கிறதுக்காக தான் இந்த டிராமாவே போட்டோம். ஆனா இளவரசி மேல அக்கறை இருக்கிறவங்க பெரிய மாமா, அந்த கணேசன், இளவரசியோட சித்தப்பா, அவங்க முன்னாடியெல்லாம் இது ஒரு டிராமான்னு நம்ம ஓபன் பண்ணிட்டோம்னா கல்யாண மண்டபத்தில் உன்னோட நிலைமை என்ன? சொல்லு கயல். இளவரசி தான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரமாட்டால, அப்புறம் என்ன? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, என் கழுத்துல தாலி கட்டிடுங்க மாமான்னு கெஞ்சி கூத்தாடி அவரை சம்மதிக்க வச்சிட மாட்டேன். அது அந்த சாமர்த்தியம் இருந்தா போதும். நீ என்ன பண்ற? அந்த கணேசன், உங்க பெரிய மாமா, இளவரசி வாழ்க்கையில யார் யாரெல்லாம் அக்கறையோட இருக்காங்களோ அவங்க, யார் யாரெல்லாம் சொன்னா சுப்பிரமணி சம்மதிப்பானோ அவங்க கிட்ட எல்லாம் போய் இது இளவரசியை வர வைக்கிறதுக்காக போட்ட டிராமான்னு சொல்லு. அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சுப்பிரமணியை சம்மதிக்க வைக்க போறாங்க. ரூட் கிளியர். என்ன பண்றதுன்னு தெரியாம வந்தேன், இப்ப வழி தெரிஞ்சிருச்சு. இப்பவே போய் அந்த கணேசனை பார்த்து இதெல்லாம் டிராமாங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். சரி சரி கிளம்பு. இங்க பாரு, அடிக்கடி இங்க வந்து காரியத்தை கெடுத்துறாத. உன்னை எவனா வாட்ச் பண்ணிட்டு வந்து இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு தான் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இங்க பாரு, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆம்பளை நான் சமாளிப்பேன். பொண்ணு நீ என்ன பண்ணுவ? பார்த்து பதமா நடந்துக்க. போன்லயே இதை பேசியிருக்கலாம், நேர்ல வந்துட்ட, என்ன பண்றது? சரி பார்த்து ஜாக்கிரதை போ. வரேன். சுப்பிரமணியை கட்டிக்கிறேன் இவ பண்ற டார்ச்சர்ல சுப்பிரமணிய ஊரை விட்டு ஓடிடுவான் போல இருக்க. வாமா இளவரசி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உன்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலான் தான் வந்தேன். இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, பேரு ரேவதி, 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கா. கஷ்டப்படுற குடும்பம். நீ வேலை பார்க்குற மசாலா கம்பெனில ஏதாவது பொட்டலம் அடிக்கிற வேலையை இருந்தா கூட வாங்கி கொடு. குடும்ப கஷ்டம் கொஞ்சம் தீரும், அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். காமாட்சி அந்த பொண்ணை பத்தி ஏற்கனவே சொல்லி இருந்ததுமா. உனக்கு தான் முதலாளி மாட்ட நல்ல பேராச்சு. அதனாலதான் இளவரசிகிட்ட சொல்லி வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம், கூட்டிட்டு வான்னு சொல்லி இருந்தேன். அது சரிம்மா, நானே இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள எப்படி? எங்க அப்பா கூலி வேலை தான் செஞ்சிட்டு இருக்காரு, சரியான வருமானம் இல்ல. என் தம்பிங்களும் படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நாங்க வயிறார சாப்பிடுவோம். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கக்கா. சரிம்மா, நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் இளவரசி. அப்ப இந்த பொண்ணு எப்ப வந்து பார்க்க சொல்ல? நான் சொல்லி அனுப்புறேம்மா.
பார்த்து நல்ல தகவலை சொல்லுமா, உனக்கு புண்ணியமா போகும். ரேவதி, அப்ப நம்ம கிளம்பலாமா? ரொம்ப நன்றிக்கா. வரேன்க்கா. வரேம்மா. வாங்க. இந்திரா, நான் வரேன். சரி. என்னக்கா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, பொதுவா நம்ம வீட்ல அப்பா மாதிரி உனக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. அந்த ரேவதி குடும்பம் கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சும் வேலை வாங்கி தர யோசிக்கலையே, ஏன்? அவ என்ன பெரிய போஸ்டிங் வேணும்னா கேக்குறா? பொட்டலம் போடுற வேலை தானே கேக்குறா? உடனே வாங்கி தரலாமே. அது இல்ல லீலா, ஆபீஸ்ல ஏற்கனவே தேவைக்கு அதிகமா ஆளுங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்பதான் பாக்கெட் போடுறதுக்கு மிஷினே வந்துருச்சே. இருக்கிற ஆளுங்களையே கொஞ்சம் கம்மி பண்றதா தான் கம்பெனி யோசிக்கிறாங்க. ஓஹோ, ஆமாக்கா. வெளியில வேற ஏதாவது கம்பெனில ட்ரை பண்றியா? இல்லையே, ஏன் இவ்வளவு சந்தேகமா கேக்குற? இல்ல, ரோம்ல நியூஸ் பேப்பர்ல சில ஜாப் வேகன்சிஸ்ல ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன், அதான் கேட்டேன். அது வந்து நல்லியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து டிகிரி முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்காளாம். ஏதாவது கம்பெனி இருந்தா சொல்லுன்னு சொன்னா, அவளுக்காக தான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். அவ்வளவுதானே, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? வேற எதுவும் இல்ல லீலா, ஏன் இப்படி துருவி கேக்குற? இல்ல, முன்னெல்லாம் என்கிட்ட நல்லா ஃப்ரீயா பேசுவ, இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்லையே, அதான் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீயே கற்பனை பண்ணிக்காத. இங்க வாமா கொஞ்சம். வரேம்மா. என்ன நீ பாப்பா ஸ்கூல்ல விட்டு வந்துட்டீங்கல்ல, திரும்ப எங்க கிளம்புறீங்க? எங்க கிளம்புறேனா? நீயும் தான் வர. நான் வரேனா? நான் எங்க வருது? நான் வியாபாரத்துக்கு போனோம்ல. வியாபாரம் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், இது அதை விட முக்கியமான விஷயம். சீக்கிரம் கிளம்பு. வியாபாரத்தை விட என்ன முக்கியமான வேலை? அக்கா ஜானகி, ரெடி ஆயிட்டியா? நான் எப்போ ரெடி ஆயிட்டுமா, நீ எவ்வளவு லேட்டா வர? உங்க அப்பா என்ன சம்பாதிச்சு வச்சுட்டா போயிருக்காரு. பெட்டியில பூட்டி வச்சதை அப்படியே எடுத்துட்டு வரதுக்கு 4 பேர்ட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அத போய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இது 10 10 கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன சுப்பிரமணி, நீ ரெடி ஆகலையா? நீ வரலையா? இப்பதான் அண்ணியும் கூப்பிட்டாங்க, நீங்களும் கூப்பிடுறீங்க. என்ன விஷயம் அத்த? அட என்ன சுப்பிரமணி, ஏன் கையில உங்ககிட்ட சொல்லலையா? இல்லம்மா, அது வந்து. சரி சரி விடு, நானே சொல்லிக்கிறேன். என்னதான் சகஜமா பழகி இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு கையில கொஞ்சம் வெக்கப்பட்டிருப்பா. சுப்பிரமணி, உனக்கும் கையிலுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் இல்லையா? கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிடுச்சு. அதான் நகையும் புடவையும் வாங்கலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். நீயும் வா. என்ன கையில், நான் சொன்ன விஷயத்தை இன்னும் உங்க அம்மா கிட்ட நீ சொல்லலையா? என்ன சுப்பிரமணி, கையில்கிட்ட நீ என்ன சொன்ன? சொல்லுப்பா. அது வந்து ஆமா, மாமாக்கு காஞ்சிபுரத்துல பட்டுப்புடவை நெசவு செய்யறவங்களுக்கு தெரியும், அங்கேயே பட்டுப்புடவை எடுத்துக்கலான்னு சொன்னாரு. கயல், நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொன்ன? இருங்க மாமா, நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச நகை ஆசாரி இருக்காரா, அவர்கிட்டயே சொல்லி நகை எல்லாமும் செஞ்சுக்கலான்னு சொன்னாரு. மாமா சொன்னது உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ புடவை நகை எல்லாம் எடுக்கலாம்னு சொன்னது மாமா கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுதான் இவ்ளோ குழப்பத்துக்கும் காரணம். என்னடி நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்க? இத பாரு சுப்பிரமணி, நாம காஞ்சிபுரத்துக்கு போய் புடவை எடுக்கிறதுல நேரமே கிடையாது. கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் கம்மியா இருக்கு. நம்ம டி நகர் போய் புடவை நகை எடுத்துட்டு வந்துடலாம். கிளம்பு. இல்லத்த, நான் என்ன சொல்றேன்னா, அட என்னமா நீ, மாமா தான் காஞ்சிபுரத்துல போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நீ டி நகர் போகணும்னு அடம் பிடிக்கிற? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நவமி, நாள் நல்லா இல்ல. எந்த நல்ல காரியமோ இன்னைக்கு செய்ய வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம்.
கயல் நீ சும்மாரு, அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல மாமா, நாம பட்டுப்புடவை நீங்க சொன்ன மாதிரி நெசவு பண்ற இடத்துலயே போய் எடுத்துக்கலாம். அக்கா, நீயும் அம்மாவும் போயிட்டு சமையல்காரங்களை பார்த்து என்ன விஷயம்னு பேசிட்டு வந்துருங்க. என்னடி நீ இப்பதான் நாமே நாள் நல்லா இல்ல, நல்ல கறியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, உடனே போய் சமையல்காரரை பார்த்துட்டு வான்னு சொல்ற. அது வந்து சமையல்காரரை பார்த்து அட்வான்ஸ் கொடுக்க சொன்னேன். அந்த தேதியில அவருக்கு 3 கல்யாண ஆர்டர் இருக்கான். என்னென்ன பதார்த்தம் வேணும், எத்தனை பேர் வருவாங்கன்ற விவரம் கேட்டிருந்தாரு. நான் எங்க அக்காவையும் அம்மாவையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க எப்படியோ கிளம்பிட்டீங்க, போய் அவரை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துருங்க. ஆமா ஜானகி, இவ சொல்றது சரிதான். வா நம்ம போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, நாமளே போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் கிளம்புங்க, அப்புறம் நீங்க தான் லேட்டுன்னு சொல்லி சொதப்பிட போறான். நாங்க கிளம்புறோம். காஞ்சிபுரம் என்னைக்கு போலான்னு பேசி முடிவு பண்ணி வைங்க. வா ஜானகி, நம்ம போலாம். வரேன் கையில், வரேன் சுப்பிரமணி. என்ன கையல், என்ன நடக்குதுங்க? நான் தான் நம்ம கல்யாண டிராமாவை நிறுத்து, உண்மையை உங்க அம்மா கிட்டயும் அண்ணி கிட்டயும் சொல்லிடுன்னு சொன்னேல, இன்னும் நீ சொல்லலையா? இல்ல மாமா, அது வந்து என்ன வந்து போய் இப்ப அவங்க நகை ஜவுளி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பத்தாததுக்கு நீ வேற சமயக்காரர்கிட்ட போய் பேசிட்டுவான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்ல மாமா, நான் ஏன் சொல்லலைன்னா இல்ல, இது சரி வராது. நீ சொல்ல வேண்டாம். இப்பவே உங்க அம்மா கிட்ட போய் நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். மாமா, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னத்த பொறுமையா இருக்கிறது? நான் அவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் உண்மையை அவங்க கிட்ட சொல்லவே இல்லை. இது எதுல போய் முடியும் தெரியுமா? பயப்படாதீங்க மாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்க போறது எனக்கும் ரமேஷ்க்கும் தானே. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியணும் இல்ல? இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் மாப்பிள்ளைன்னு உங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏற்கனவே எங்க அம்மா என் கல்யாண விஷயத்துல உங்க மேல கோவமா இருக்காங்க. இப்பதான் கோவம்லாம் தணிஞ்சு பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப போய் நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, இளவரசியோட நீங்க சேரத்துக்காக போட்ட நாடகம்னு சொன்னா அவங்களால தாங்க முடியாது. பழைய கோவம் திரும்பவும் வந்துரும். அதுக்காக உன் கழுத்துல என்ன தாலி கட்ட சொல்றியா? மாமா, நான் என்ன என் கழுத்துல உங்களை தாலிய கட்ட சொல்றேன்? இது எல்லாம் செட்டப் தானே. இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட எடுத்தும் கவுத்தோன்னு சொல்ல முடியுமா? அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம ஏதாவது பேசிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்பதான் அவங்க இந்த குடும்பத்தோட ஏதோ ஒட்டி உறவாடுறாங்க. அதை அவசரப்பட்டு பிரிச்சிட வேண்டாம் மாமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். சரி, அம்மா கிட்ட சொன்னாதானே பிரச்சனை. நான் போய் அண்ணி கிட்ட சொல்லிடுறேன். ஐயோ வேணாம் மாமா, வேணாம். அக்காவும் அம்மா மாதிரி தான் இந்த கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவகிட்டயும் பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, நம்ம கல்யாணம் நடக்காது. அக்கா கிட்டயும் அம்மா கிட்டயும் சமயம் பார்த்து பொறுமையா நானே உண்மையை சொல்லிடுறேன், போதுமா? நான் எப்பவும் இதே மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன் கையல். மறுபடியும் இதை மாதிரி ஏதாவது நடந்தா அவ்வளவுதான். சீக்கிரமா உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடு. இளவரசி, என்னம்மா இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? இதோ கிளம்புறம்மா. ஏன், என்ன விஷயம்? இல்லக்கா, வழக்கமா இந்த நேரத்துக்கெல்லாம் பரபரப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்ப. இன்னைக்கு அந்த பரபரப்பை காணமே, அதான் அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா? கரெக்டா சொன்னடி. அது வந்து இல்லம்மா, பேங்க் போயிட்டு தான் ஆபீஸ்க்கு போகணும். பேங்க் இன்னும் திறந்திருக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, இந்த சாப்பாடு. லீலா, என்ன மணி ஆயிட்டு இருக்கு, இன்னும் உட்காந்து எழுதிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு கிளம்புற வழியை பாரு. இல்லம்மா, நோட்ஸ் இருக்கு, எழுதி முடிச்சிட்டு லேட்டா போனா போதும். சரி சரி, எழுதிக்கிட்டே நேரம் போற தெரியாம இருந்துடாத, சீக்கிரமா எழுது. சரிம்மா. இன்னைக்கு போற இடத்துலயாவது கண்டிப்பா வேலை கிடைக்கணும். சரி, நான் வரேம்மா. இளவரசி, என்னம்மா? இன்னைக்கு உனக்கு சம்பளம் கிடைச்சிரும்ல? எதுக்குமா கேக்குற? மளிகை கடைக்கு வீட்டு வாடகைலாம் கொடுக்கணும், அதுக்கு தான். அக்கா, எனக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். எவ்வளோ கட்டணும், எப்போ கட்டணும்? 1800 rupeesக்கா. புக்ஸ் வேற வாங்கணும். எப்படியும் ஒரு 2000 rupees தேவைப்படுது. உனக்கு எவ்வளோமா தேவைப்படும்? எனக்கு எப்படியும் 6500லேருந்து 7000 வரைக்கும் தேவைப்படுமா.
ஓ, அப்போ லீலாவோடது சேர்த்து 9,000 ரூபாய் தேவையா? சரிம்மா, தந்துடுறேன். கொஞ்சம் இருமா. இதுல 2 மருந்து பக்கத்துல கடையில இல்லைன்னு சொல்லிட்டான். நீ ஆபீஸ்ல இருந்து வரும்போது பெரிய கடையில வாங்கிட்டு வந்துருமா. சரிம்மா, வரேன். வரேன் லீலா. சரிக்கா. என்னம்மா சொல்ற? கல்யாண ஏற்பாடுலாம் டிராமாவா? ஆமா மாமா, சுப்பிரமணி மாமாவும் இளவரசியும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் எல்லாம். அப்போ இது நாடகங்கிற விஷயத்த அன்னைக்கு வந்து சுப்பிரமணியம் உங்க அக்காவும் ஏன் என்கிட்ட சொல்ல? அது வந்து மாமா, இந்த ஐடியா நான் கொடுத்ததுதான். சுப்பிரமணி மாமா முதல்ல இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே இல்லை. ஆனா இளவரசியோட அவர் சேர்றதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லைங்கிறதுனால அரை மனசோட தான் சம்மதிச்சாரு. அது கூட உங்க சம்மதம் இல்லாம பண்ணவே மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்காவது இது தெரிஞ்சாலும் இளவரசி காதுக்கு போய் காரியமே கெட்டு போயிடும், யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு என் தலைமையில அடிச்சு சத்தியம் வாங்கினேன். அதான் அவர் சொல்லவே இல்லை. அக்காக்கு கூட இந்த விஷயம் தெரியாது மாமா. அப்பவே நினைச்சேன் சுப்பிரமணியே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்னு. இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? உனக்கு என்ன பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிருக்கா? கோவப்படாதீங்க மாமா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இளவரசி சுப்பிரமணி மாமாவை முழுசா வெறுக்கல. இளவரசி மனசுல சுப்பிரமணி மாமா இருக்காரு. அது எப்படிமா உனக்கு தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, சுப்பிரமணி மாமாவுக்கும் இது தெரியும். எனக்கு தாலி கட்டினவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருந்தா நாங்க ஒண்ணு சேரவே மாட்டோம்னு நினைச்சிட்டியா? இளவரசி மனசுல மாமா இருக்காரு. அவ அப்பா சாவுக்கு காரணமான அவரோட சேர்ந்து வாழ்ந்தா அவ அம்மாவும் தங்கச்சியும் என்ன நினைப்பாங்களோங்கிற எண்ணம் தான் அவளை தடுத்து நிறுத்துது. இளவரசி அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் மாமா இந்த கல்யாண டிராமா. எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷன் இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறத பொறுத்துக்கவே மாட்டா, பொங்கி எழுந்துருவா. நீங்க வேணா பாருங்க, இளவரசி சுப்பிரமணி மாமாவோட சேர்ந்துருவா. ஜபார்மா, நீ சொல்றதெல்லாம் சினிமா டிராமால தான் நடக்கும், வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா. சரி, அப்படியே உன் கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துக்குள்ள இளவரசி வந்தா சரி. ஒருவேளை இளவரசி வரலனா சுப்பிரமணி உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அப்ப உன் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசி. இல்ல மாமா, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா? அவ நிச்சயம் வருவா. சரி, அப்படியே நீ சொல்ற மாதிரி எல்லாம் சரியா நடந்தாலும் பின்னாடி உன் குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையா போயிடுமேம்மா. அதனால பேசாம இந்த திட்டத்தெல்லாம் விட்டு பேசாம கம்முன்னு போ. என்ன மாமா சொல்றீங்க? என் குடும்ப வாழ்க்கையில என்ன சிக்கல் வரும்? இல்லம்மா, நீ சொல்ற அந்த ரமேஷ் எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரலனா சரி, நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீ ஆசைப்பட்டவனுக்காக இப்படி எல்லாம் பண்ணியேன்னு சொல்லி ஒரு வேளை உன்னை அவன் தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை ஒதுக்கி வச்சுட்டான்னா நீ வாழ வெட்டியாக தானம்மா வந்து நிற்ப. அந்த பாவம் நம்ம சுப்பிரமணிய தானம்மா சேரும். அதனால் உன் புத்திசாலித்தனத்தெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த கல்யாண ஏற்பாடு இதோடு விட்டுரு. எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. அவங்க 2 பேர்கிட்ட சொன்னதாம்மா உங்ககிட்டையும் சொல்கிறேன். என்னால் இதுக்கெல்லாம் சம்மதிக்க முடியாது. ஹலோ ஸ்ருதி, எங்க இருக்க? எவ்வளோ நேரமாயா நான் வெயிட் பண்றது? இங்கே வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஷாம். ஓகே, what do you want now? நான் இன்னைக்கு பண்ண தப்புக்காக தான் மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். என்ன மன்னிப்பீங்களா? எப்போ நடந்த தப்புக்காக நீ ஃபீல் பண்ணியோ அன்னைக்கே இந்த தப்பை மன்னிச்சாச்சு. ஓகே, டேக் இட் ஈஸி. அப்போ நான் உனக்கு கேட்டால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? நீங்கள் என்ன உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குறீங்களா? ஃபைன், why not? அப்போ ஃப்ரெண்ட்லியாக வந்து என் கூட ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? நோயா, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். இப்போ தானே என்னையும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. இந்த ஃப்ரெண்டுக்காக கம்பெனி தரக்கூடாதா? எனக்கு புரியுதுங்க, நீங்கள் வெறும் ஃபார்மாலிட்டிக்காக தான் என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் மனசார என்னை மன்னிக்கல, என்னை ஃப்ரெண்டாகவும் நினைக்கல. நோயா, நான் உன்னை ஃபுல் ஹார்ட்டடாக தான் ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். ஓகே,
நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா என் கூட வந்து ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. அவ்வளோதானே? ஓகே கம் லெட்ஸ் கோ. தேங்க்ஸ். என் ஃப்ரெண்டு தான். டேய் உட்கார்றா. ஏய் கையறா. ஆனா இளவரசி எந்த பதட்டமும் இல்லாம யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி பேசாம நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ படிச்சதெல்லாம் போதும். வாட்? நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? இட்ஸ் இம்பாசிபிள். ஏமா அன்னைக்கு வந்து விசாரிக்கும் போது தெரியாதுன்னு சாதிச்சல, இப்ப தெரிஞ்சு போச்சுல. நட. இல்ல சார், அவரை நான் இப்பதான் சார் பாக்குறேன். அம்மா என்கிட்ட எதுவும் பேசாதம்மா, ஐயாட்ட வந்து பேசிக்கவா. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.